ராணிப்பேட்டை காரை கூற்றோடு அருகே உள்ள தனியார் மருத்துவமனை வளாகத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. மருத்துவமனை வளாகத்தில் உள்ள சுமார் 8 ஏக்கர் நிலத்தில் செடி கொடிகள் காய்ந்து புதர் மண்டி கிடந்தது. இதில் திடீரென தீப்பிடித்து மலமளவென பரவியது. இதனால் அந்த பகுதி முழுவதும் புகைமண்டலமாக மாறிய நிலையில் தகவல் அறிந்து 2 வாகனங்களுடன் வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே 17 வயது சிறுமி ஓட்டி சென்ற கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் தந்தை கண்முன்னே 14 வயது சிறுமி உயிரிழந்தார். கேத்தாண்டப்பட்டியைச் சேர்ந்த சௌமிய நாராயணன் தனது 14 வயது மகள் பவித்ராவுடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது புத்துக்கோவில் பகுதி அருகே ஆலங்காயம் பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுமி ஓட்டி வந்த கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இந்த விபத்தில் 14 வயது சிறுமி பவித்ரா நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். கோயம்பேடு அருகே ஆட்டோவில் சென்ற பழக்கடை ஊழியரிடம் காவலர்கள் போல் நடித்து 14 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. வேலூரைச் சேர்ந்த தர்ஷீர் என்பவர் ஷேக் ரோஷன் என்பவரின் பழக்கடையில் வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் கடை உரிமையாளர் ஷேக் ரோஷன் தர்ஷீரிடம் கடையில் இருந்த 14 லட்சம் ரூபாயை எடுத்து வர சொன்னதாகவும் அதன்படி ஆட்டோவில் பணத்தை எடுத்து சென்ற தர்ஷீரை நெற்குன்றம் அருகே காவலர்கள் என்று கூறிய இருவர் தடுத்து நிறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. பின்னர் பணத்தை பறித்து சென்றதாக சொல்லப்படும் நிலையில் விசாரணை நடந்து வருகிறது. மேட்டுப்பாளையம் பகுதியில் விளைநிலங்களுக்குள் புகுந்த பாகுபலி யானையை பட்டாசு வெடித்து விரட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் வனத்துறை சார்பில் விவசாயிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பாகுபலி யானையை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும், பயிர் சேதங்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர். யானைகளை விரட்ட மக்கள் நேரடியாக முயல வேண்டாம் என்றும் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்குமாறும் வனச்சரக அலுவலர் சசிகுமார் அறிவுறுத்தினார். மதுராந்தகம் அருகே நெல் குடோனில் பெண்ணை வன்கொடுமை செய்ய முயன்று தாக்குதல் நடத்தியவரை கைது செய்யக்கோரி மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அண்டவாக்கத்தில் உள்ள நெல் குடோனில் பணியாற்றிய 53 வயது பெண் தொழிலாளி கடந்த 23ஆம் தேதி நெல் மூட்டைகளுக்கு இடையில் இரத்த காயங்களுடன் கிடந்தார். பல இடங்களில் இரும்பு கொக்கியால் குத்தப்பட்ட நிலையில் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குற்றவாளியை உடனடியாக கண்டறியவில்லை என்று கூறி காவல்துறையினரை கண்டித்து மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அருகே மதுபோதையில் காரை ஓட்டி விபத்து ஏற்படுத்திய நபர் கைது செய்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். புதுச்சேரியிலிருந்து சென்னை நோக்கி சென்ற கார் மோதி 5 பேர் காயமடைந்தனர். 9 வாகனங்கள் சேதமடைந்தது. இதனையடுத்து அந்த காரில் மதுபோதையில் பயணித்தவர்களை மடக்கி பிடித்த மக்கள் தாக்கி காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். இதில் காரை ஓட்டி வந்த முகிலன் என்பவரை கைது செய்த காவல்துறையினர் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விடுவித்தனர். உடன் சென்ற திவாகர், ஸ்ரீநிதி, அதிமேகா ஆகியோரும் விடுவிக்கப்பட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞருக்கு 16 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. கடந்த 2017ஆம் ஆண்டு 15 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் அனில்குமார் என்பவர் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் நாகர்கோவில் போக்சோ நீதிமன்ற விசாரணையில் குற்றம் நிரூபிக்கப்பட்டதை அடுத்து அவருக்கு 16 ஆண்டுகள் சிறை தண்டனையுடன் 13,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. உதகை அருகே சாலையில் புலி நடந்து சென்ற காட்சி வெளியாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே வாழைத்தோட்டம் கிராமத்திலிருந்து மசனகுடி செல்லக்கூடிய சாலையில் புலி சென்ற காட்சி இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. வாழைத்தோட்டம் கிராமத்திலிருந்து மசனகுடி செல்லும் சாலையில் குரங்குகள், மான்கள் சத்தமிடுவதை கேட்ட வாகன ஓட்டிகள் வாகனங்களை நிறுத்தினர். அப்போது வனப்பகுதியிலிருந்து மெதுவாக வந்த புலி சாலையை கடந்து வனப்பகுதிக்குள் சென்றது. பழனி அரசு மருத்துவமனையில் 12 ஆண்டுகளாக பணிபுரிந்த 25 தூய்மை பணியாளர்களை புதிய ஒப்பந்த நிறுவனம் பணிநீக்கம் செய்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இவர்களுக்கு மீண்டும் பணி வழங்க தொழிலாளர் ஆணையம் உத்தரவிட்டும் தனியார் நிறுவனம் அதனை செயல்படுத்த மறுப்பதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக பணியாளர்கள் ஆர்டிஓ மற்றும் டிஎஸ்பியிடம் மனு அளித்துள்ளனர். உரிய நடவடிக்கை எடுத்து தங்கள் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் பெருகவாழ்ந்தான் கிராமத்தில் தனியார் சூரிய மின் உற்பத்தி நிலையம் அருகே இருந்த 2 பனைமரங்கள் மர்ம நபர்களால் அனுமதியின்றி வெட்டப்பட்டு தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கிராம நிர்வாக அலுவலர் கணேஷ்குமார் அளித்த புகாரின் பேரில் பெருகவாழ்ந்தான் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பனைமரங்களை வெட்டுவது சட்டப்படி குற்றம் என்பதால் இந்த செயலில் ஈடுபட்ட நபர்களை காவலர்கள் தேடி வருகின்றனர்.
சின்னம்மை பரவல் அச்சத்தால் நாகை இலங்கை இடையேயான கப்பல் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. கப்பல் சேவையில் பணியாற்றிய ஊழியர்களுக்கு சின்னம்மை நோய் தொற்று ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நோய் தொற்று பரவல் அதிகரிக்கும் அபாயம் இருப்பதால் கப்பல் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருப்பதுடன் நோய் பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. பரமக்குடி முதல் ராமநாதபுரம் வரையிலான 4 வழிச்சாலை திட்டத்திற்காக நிலம் மற்றும் வீடுகளை வழங்கியவர்களுக்கு இழப்பீட்டுத் தொகையை 4 மடங்கு உயர்த்தி வழங்க வேண்டும் என பொட்டித்தட்டியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 2013ஆம் ஆண்டு சட்டப்படி நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் ஒப்பந்ததாரர்கள் வீடுகளை காலி செய்ய சொல்லி மிரட்டுவதாகவும் குற்றம் சாட்டி 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். உரிய பேச்சுவார்த்தை முடியும் வரை அத்துமீறலில் ஈடுபடக்கூடாது என அவர்கள் முழக்கமிட்டனர். கூறப்படுகிறது. இந்நிலையில் சித்தேரிக்கரை பகுதியில் உள்ள தண்டவாளத்தில் நடந்தபடி சமூக வலைதளத்தில் தனது இறப்புக்கு யாரும் பொறுப்பில்லை என்று வீடியோ வெளியிட்ட அவர் ரயில் முன்பு பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். கோடை விடுமுறை தொடங்கியதாலும் சனிக்கிழமை விடுமுறை காரணமாகவும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திற்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். வெயிலின் தாக்கத்தால் திற்பரப்பு அருவியில் குறைந்த அளவிலான தண்ணீர் மட்டுமே வருகிறது. எனினும் சுற்றுலா பயணிகள் முண்டி அடித்துக் கொண்டு அருவியில் குளித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே சிமெண்ட் மூட்டைகள் ஏற்றி சென்ற லாரி தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரிலிருந்து சிமெண்ட் மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று ராமநாதபுரம் நோக்கி சென்றது. அப்போது பரமக்குடி அடுத்த அரியநேந்தல் பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் இருந்ததாக கூறப்படும் நிலையில் அவர் நூலிலையில் உயிர் தப்பினார். ஈரோட்டில் புதியதாக கட்டப்பட்டு வரும் கட்டிடத்திலிருந்து தவறி விழுந்து பெண் உட்பட 2 தொழிலாளிகள் உயிரிழந்தனர். ஈரோடு அருகே சோலார் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் வீட்டின் 3வது மாடியில் விளக்கேத்தி பகுதியைச் சேர்ந்த மேஸ்திரி தேவராஜ் மற்றும் சிவகிரியைச் சேர்ந்த கட்டுமான பெண் தொழிலாளி மாரியம்மாள் வேலையை பார்த்துக் கொண்டிருந்தனர். அப்போது மணல் சலிக்கும் இயந்திரம் நகர்ந்து சென்றதை கண்ட இருவரும் அதனை பிடிக்க முற்பட்டனர். இதில் இருவரும் தடுமாறி இயந்திரத்தோடு சேர்ந்து 3வது மாடியிலிருந்து விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேடைக்கு செல்லும் ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் லாரி உரிமையாளர்கள் சங்கம் காவல்துறையில் புகார் அளித்துள்ளது. எங்க சௌகரியம் லாரிக்காருக்கு எங்க லாபம் நோக்குறது அங்கதான் போட முடியும். விவசாய சங்கத்தை நான் சாலை மறியல் பண்ணுவேன்னா அதிகாரிங்க அதுக்கு பயந்து எங்களை அங்க போடுன்றாங்க.